விமானங்களில் பயன்படுத்தப்படும் இந்த புரொப்பல்லர்கள் உள்ள இந்த வாகனங்களை நமது சாலையில் இயக்கினால் எப்படி இருக்கும்? உண்மையாகவே இப்படிப்பட்ட வாகனங்கள் செய்தார்களா என்று யோசித்தீர்கள் என்றால் ஆம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை வடிவமைக்கும் போட்டியில் ஈடுபட்டனர். விமானங்களில் பயன்படுத்தப்படும் இந்த புரொப்பல்லர்களை பல வகையான வாகனங்களில் பொருத்தி இயக்கி சோதனை செய்துள்ளார்கள். ஆரம்பத்தில் சிறிய வாகனங்களில் பொருத்தப்பட்ட இது ஒரு கட்டத்தில் ஏரோஃபாயில் என்று சொல்லக்கூடிய விமான இறக்கைகளின் வடிவத்தில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. பிரான்சை சேர்ந்த லியாத் என்ற ஒரு நிறுவனம் பல வகையான வாகனங்களை வடிவமைத்தது. இந்த வாகனத்தை சாலையில் செலுத்தும் பொழுது பின்னே காற்று வேகமாக உந்தி தள்ளப்படும். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த வாகனத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் பின்னே வருபவர்களுக்கும் அது இடைஞ்சலாக இருக்கும். சாலையில் ஏதாவது ஒரு பொருள் சுழலும் இந்த புரொப்பல்லர்களில் பட்டால் அது வேகமாக உடைந்து தெரிக்க நேரிடும். அது ஒரு பெரிய ஆபத்து தான். இந்த வாகனங்களுடைய எடையும் மிகவும் குறைவாக இருக்கும். பாதுகாப்பான வாகனங்களை செய்ய முடியாது. இருப்பினும் பலர் இந்த வகை வாகனங்களை செய்து மிகவும் வேகமாக செலுத்தி சாதனை புரிய வேண்டும் என்று இதனை வடிவமைத்துள்ளார்கள். புரொப்பல்லர்களை முன்புறம் அல்லது பின்புறம் வைத்து பல வடிவங்களில் வாகனங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் எதுவும் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் உள்ள சாலைகளில் இவற்றை இயக்கினால் என்னவாகும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள்.